السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يحيق المكر السيء إلا بأهله صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من غشنا فليس منا والمكر والخداع في النار أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் கூறியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பின்னால உட்கார்ந்துருக்கோம், கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சஃப்புகளை முதல்ல பூர்த்தி பண்ணுங்க. அதற்கு பிறகு பின்னால் அமர்ந்து கொள்ளுங்கள். சுவற்றில் சாய்ந்திருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் உள்ளவர்கள் சாய்ந்து கொள்வதில் தவறில்லை. நேராக உட்கார முடிந்தவர்கள் தயவு செய்து வரிசையை பூர்த்தியாக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது சஃபில் வந்து அமர்பவர்கள் வானவர்கள், அவர்களை முதலாவது பதிவெடுத்துக் கொள்கிறார்கள். இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்களாகவும் இருக்கிறார்கள். அருமையான தோழர்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனம் இப்படி சொல்கிறது: வலா யஹீகுல் மக்ரு ஸய்யு இல்லா பிஅஹ்லி. தீய சூழ்ச்சி செய்வதானது, கெட்ட சூழ்ச்சியானது யார் அந்த சூழ்ச்சியை செய்கிறார்களோ அவர்களையே சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று குறிப்பிடுகிறது. சதி என்பது சதிகாரர்களையே சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ, யார் சதி செய்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அருமையான தோழர்களே, சதி என்கின்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், தீங்களிக்கக்கூடிய நோக்கங்களுக்காக அல்லது சட்ட விரோதமான நோக்கங்களுக்காக ரகசியமாக சிலர் இணைந்து செயல்படக்கூடிய திட்டங்களைத்தான் நாம் சதி என்றும் சூழ்ச்சி என்றும் சொல்கிறோம். இன்றைக்கு இந்த சதி என்கின்ற தீய எண்ணத்திற்கும் செயல்பாடுகளுக்கும் தனி மனிதர் முதல் ஆட்சியாளர்கள் வரை அனைவரும் பலியாக இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நோக்கங்களை, சொந்த ஆதாயங்களை அடைந்து கொள்வதற்காக தனி மனிதன் முதல் ஆட்சியாளன் வரை அனைவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சி செய்கிறார்கள், சதி செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதாயம் கை நழுவி போய்விடக்கூடாது என்பதற்காக ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு அணுக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகளும் செய்கின்ற சதிகளும் சூழ்ச்சிகளும் இன்றைக்கு ஏராளமாக இருப்பதை பார்க்கலாம். இதற்கு நிகழ்கால உதாரணமாக நான் ஒன்றை சொல்ல முடியும். என்ன என்றால், வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம், இதை போல ஒரு மோசடியும் ஒரு சதியும் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது எப்படிப்பட்ட வகையில் சதியாகவும் மோசடியாகவும் இருக்கிறது, சூழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் பின்னால் சொல்கிறேன். அதற்கு முன்பு இஸ்லாத்தினுடைய பார்வையில் சதியும் சூழ்ச்சியும்
எப்படிப்பட்டவை என்கின்ற பார்வையை நான் முதலாவது உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். திருக்குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி சூழ்ச்சி என்கின்ற இந்த தீய பண்பை செயலை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. சதிகாரர்களை மோசமானவர்கள் என்று திருக்குர்ஆன் வர்ணிக்கிறது. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், எவ்வளவுதான் பெரிய சதிகளை செய்தாலும் அந்த சதிகள் செயல் இழந்து போய்விடும் என்று குர்ஆனின் பல்வேறு வசனங்கள் குறிப்பிடுகின்றன. வகது மக்கரும் மக்கரகும் வஇந்தல்லாஹி மக்ருஹும் வஇன் கான மக்ருஹும் லிதஸூர மின்ஹுல் ஜிபால். அல்லாஹ் குறிப்பிடுகிறார், வகது மக்கரும் மக்கரகும், அவர்கள் தங்களுடைய சதித்திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய சதி என்பது அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. இவங்க ஒண்ணு செய்யற அந்த வேலை அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் பதிவாகிறது, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறது, அவனுடைய பார்வையில் இருக்கிறது. ஒயின்கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், அவர்கள் செய்யக்கூடிய சதியானது அதன் மூலமாக ஒரு மலையை நகர்ந்து போனாலும் சரிதான், மலையை பெயர்த்து நகர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு கடினமான சதிகளை அவர்கள் செய்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா சதியும் அல்லாஹ்விடத்தில் பதிவாக இருக்கிறது என்று குர்ஆனுடைய ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்துல சதின்னு அல்லாஹ் எதை சொல்றான் அப்படின்னா, சத்தியத்திற்கு எதிரானவர்கள், சத்தியத்தின் பகைவர்கள் சத்தியத்தை செயலிழக்க செய்வதற்காகவும் அசத்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களைத்தான் இங்கே சதி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ சத்தியத்தின் பகைவர்கள் சத்தியத்தை சுக்குநூறாக்குவதற்கு முயற்சித்தாலும் மலையை பெயர்க்கக்கூடிய அளவுக்கு மோசமான திட்டங்களை வைத்து சத்தியத்தை அவர்கள் நசுக்க நினைத்தாலும் அது அல்லாஹ்வின் பதிவேட்டில் இருக்கிறது, அல்லாஹ்வின் பார்வையில் கண்காணிப்பில் இருக்கிறது. அல்லாஹ் அதை ஒண்ணு விட்டுற மாட்டான். அவர்கள் வகுக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அதை எப்படி செயலிழக்க வைக்க வேண்டும் என்கின்ற சூத்திரம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத்தி லஹும் அஸாபுன் ஷதீத் வமக்ரு உலாயிக ஹுவ யபூர். அல்லாஹ் சொல்கிறான், யார் தீய சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத், கெட்ட சதிகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை இருக்கிறது. வமக்ரு உலாயிக, இத்தகையவர்களின் சதியானது ஹுவ யபூர், அது கண்டிப்பாக அழிந்தே தீரும். அந்த சதி என்பது சீர்குலைந்தே தீரும், அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சதி என்பது இதற்கு உதாரணமாக திருக்குர்ஆனுடைய விரிவுரையில் இப்படி ஒரு செய்தியை எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் செய்து கொண்டிருந்த பிரச்சாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலில் மனக்குமுறலில் அந்த மக்காவாசிகள் ஒரு நாள் இரவு தாரும் நதுவா என்று சொல்லக்கூடிய சமூக மன்றத்தில் அமர்ந்து ரசூலுல்லாவை என்ன செய்யலாம் என்று திட்டம் தீட்டினார்கள் அல்லவா? அப்பொழுது அவர்கள் முடிவு செய்தார்கள் அல்லவா, பெருமானாரை கொல்ல வேண்டும் என்று அல்லது ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அல்லவா? அல்லாஹு தஆலா அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறான். யார் தீய சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ, தீய சதிகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் சீர்குலைந்து போகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து துரத்தி விட வேண்டும் என்று சதித்திட்டம் செய்தவர்கள், கடைசியில் அவங்களுடைய சூழ்நிலை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட இராணுவத்தால் சதித்திட்டம் செய்தவர்கள் வீழ்ந்தார்கள் பத்ர்ல. அதான் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றான்ல, வமக்ரு உலாயிக ஹுவ யபூர், அவர்கள் செய்த சதிகள் தான் சீர்குலையும் அழிந்து போகும்னு சொன்னா பாருங்க. அது பத்ர் போர்க்களத்தில் உண்மையாக்கப்பட்டதை நாம் வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே இதை பற்றி ஏராளமான செய்திகளை குறிப்பிட்டு காட்டுகிறார். சதிகாரர்களை அவர்களுடைய சதியை திருப்பி தாக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நானா திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், ஒவ்வொரு ஊருக்கும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரில் உள்ள
குற்றவாளிகளில் யார் மிக பெரியவர்களாக இருந்தார்களோ, பெரும் குற்றவாளிகளாக இருந்தார்களோ அவர்களையே நாம் தலைவர்களாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு ஊரிலேயும் குற்றம் இழைக்கக்கூடிய மக்கள் நிரம்பிய ஒரு ஊரில், ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊர்ல யார் மிக மோசமானவனோ, மிக பெரிய குற்றவாளியோ அவரைத்தான் நாம் அந்த ஊருக்கு தலைவனாக ஆக்குவோம். நான் இந்த ஆயத்திற்கு பொருள் செய்யும் போது உங்களுக்கு யாராவது ஞாபகம் வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஒரு ஊர்ல யார் ரொம்ப மோசமானவனோ அவனைத்தான் தலைவனாக ஆக்குவோம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடிமக்களில் யார் மிக மோசமான குற்றம் இழைக்கிறானோ அவனைத்தான் தலைவனாக ஆக்குவோம். ஏன்னா அவன் தான் என்ன செய்வான்னா, அந்த ஊர்ல சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக சதி செய்வான். அவன் தான் சதி செய்வான். அப்படிப்பட்டவர்கள் தான் சதி செய்வார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் செய்யக்கூடிய சதி அவர்களைத்தான் தாக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அருமையான தோழர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக யார் குறுக்கே நிற்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் நாம் சில நேரங்களில் சில ஊர்களுக்கு தலைவர்களாக ஆக்குவோம் என்று சொல்கிறார். அருமையான தோழர்களே, நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்காக வேண்டி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய லவ் ஜிஹாத் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள், 80-20 என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த நாட்டை வேறு வண்ணமாக மாற்றி விடுவார்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட கீழ்த்தரமான பிரச்சாரங்களின் மூலம் இஸ்லாத்தை இவர்கள் தடுக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இப்படி அவங்க செய்யணுங்கிறதுக்காகத்தான் இருக்கிற மோசமானவர்களை, பெரும் குற்றவாளிகளை நாம் அந்த ஊரின் தலைவர்களாக ஆக்குவோம்னு அல்லாஹ் சொல்றான். அருமையான தோழர்களே, வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லிஹி. எவ்வளவு பெரிய சதிகளை அவர்கள் செய்தாலும் அந்த சதியானது சதி செய்தவர்களைத்தான் தாக்கும், அவர்களைத்தான் சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லிஹி. சதிகாரர்களை அவர்கள் செய்த சதியை சுற்றி வளைத்துக் கொள்ளும். எப்படி கழுத்தை சுற்றி பாம்பு நெருக்கிக் கொள்கிறது அதுபோல அவர்களுடைய கழுத்தை அவர்களுடைய சதிகளே இறுக்கிவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரவியான தோழர்களே, நமக்கு இந்த வசனம் மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. பறித்த குழியில் பறித்தவனே விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தாலா நிச்சயமாக ஏற்படுத்துவான் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. காபுல் குரதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தாபி அவர்கள் ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சொன்னார்கள், நான் தௌராத் வேதத்தை படித்திருக்கிறேன், அந்த தௌராத் வேதத்திலே இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, மன் ஹஃபர மிகுவாத்தன் பகா ஃபிஹா. பள்ளம் பறிக்கின்றவன் அந்த பள்ளத்தில் விழுவான், படுகொலியை தோண்டுபவன் அந்த படுகொலியிலேயே விழுவான் என்று நான் தௌராத்தில் ஒரு வசனத்தில் படித்திருக்கிறேன் அப்படின்னு காபுல் குரதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிச்சாங்க. அப்போ ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த கருத்தை நான் குர்ஆனில் பெற்றிருக்கிறேன், இந்த கருத்தை நான் குர்ஆனில் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லிஹி. கெட்ட சூழ்ச்சியும் தீய சதியும் சதிகாரர்களைத்தான் சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னார்கள். அருமையான தோழர்களே, நாம் இங்கே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மக்ரு வல் ஹிதாஉ ஃபின்னார். யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ, யார் சதி திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்ற. அதாவது அந்த பண்பு ஈமானின் பண்பு அல்ல, ஈமானுக்கு எதிரான பண்பு. அதனால் தான் அப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரமையான தோழர்களே, சதிகாரர்களுக்கு தங்களை பற்றி ஒரு பெரு எண்ணம் இருக்கும். என்ன அப்படின்னா, நாம தான் பெரிய புத்திசாலி, பெரிய ராஜதந்திரி, நம்ம பெரிய டிப்ளமேட்டிக்கு, நாம ஒரு வியூகம் அமைச்சுட்டா கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவோம், நாம என்ன நினைக்கிறோமோ அது நடந்த தீரும் அப்படின்னு சொல்லி அந்த சதிகாரர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதையே மக்களையும் பேச வைப்பார்கள், மக்களிடத்திலையும் அதையே சொல்வார்கள், திரும்ப திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் கை வச்சாருன்னா நடந்துருங்க, அவர் வியூகம் அமைச்சுட்டா போதுங்க, அவர் பிளான் பண்ணிட்டா போதுங்க, அது ஜெயிச்சிருங்க. என்னவோ சதிகாரர்களை மிகப்பெரிய வெற்றியாளர்களை போல
வர்ணிக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் சதிகாரர்கள் சூத்திரதாரிகள் கிடையாது, சதிகாரர்கள் ராஜதந்திரிகள் கிடையாது, சதிகாரர்கள் டிப்ளமேட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக அவர்கள் குர்ஆனுடைய பார்வையில் அவர்கள் அறிவியினர்கள் என்றெல்லாம் சொல்றார். அவங்களுக்கு தெரியல, அவர்கள் பறிக்கின்ற குழியிலேயே, அவர்கள் பறிக்கின்ற பள்ளத்திலே அவர்கள் விழப்போகிறார்கள், அதை கூட தெரியாத அறிவியலர்கள் அவர்கள் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ரம்யான தோழர்களே, ஒமா யம்குரூன இல்லா பி அன்ஃபுஸிஹிம் வமா யஷ்குரூன், அவர்கள் தமக்குத்தானே சரி செய்து கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளாத மூடர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரம்யான தோழர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவர் ஒரு ஆதாயம் கருதி ஒரு தவறான செயலை செய்தால், ஒரு மோசமான எண்ணத்தை, ஒரு மோசமான திட்டத்தை செய்தால், நிச்சயமாக அதனுடைய பலனை ஒன்று இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும், அல்லது மறுமையில் கண்டிப்பாக அனுபவித்து தீர வேண்டும். இதுல யாருக்கும் எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை. முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முற்கால சமூகத்துல நடந்த ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முந்தைய சமூகங்களில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவருக்கு மது வியாபாரம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. இது இந்த ஹதீஸ் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மது என்பது தடை செய்யப்படாத ஒரு சமயத்தில் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அந்த மனிதர், முற்காலத்தை சார்ந்த அந்த மனிதர் மது வணிகம் செய்பவர். அவர் என்ன செய்வார்னா, மதுவை கப்பலில் எடுத்துக்கொண்டு போய் அங்குள்ள மக்களுக்கு விற்பனை செய்து பழக்கம். ஒரு முறை அவர் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹ் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். கப்பல்ல கொண்டு போறாரு. கொண்டு போய் பார்த்தா அன்னைக்கு வளமையை விட அதிகமான கூட்டம் இருக்கிறது. அவர் கொண்டு போயிருந்த அந்த அளவு என்பது அங்க இருந்த மக்களுக்கு போதாது. எனவே என்ன செஞ்சாருன்னா, ரகசியமாக அந்த மதுவில் தண்ணீரை கலந்து அவர் அவர்களுக்கு விற்று முடித்தார். அந்த கிடைச்ச காசை பண்ண ஒரு பையில் போட்டு வைத்திருந்தார். அந்த கப்பலில் அவருடன் சேர்ந்து ஒரு குரங்கும் இருந்தது. சின்ன பிள்ளையில எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கிற வயசுல அநேகமா 3வது 4வது புஸ்தகத்துல 3வது புஸ்தகம் நினைக்கிறேன். அதுல ஒரு தொப்பி குல்லா வியாபாரியுடைய கதையை படிச்சிருக்கிறேன். அந்த குல்லா வியாபாரி ஒரு குழந்தை என்ன செய்யும்னா, குல்லாவை தூக்கிட்டு போயிடும், கூடையை தூக்கிட்டு போயிடும். ஒவ்வொரு குல்லாயா எடுத்து என்ன செய்யணும்னா தண்ணியில ஆத்துல விட்டுரும். அந்த கதை நான் கதைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது வேறொரு வடிவத்தில் ஹதீஸாக இருக்கிறது, வேறொரு வடிவத்தில் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. இந்த மனுஷர் என்ன செய்யறாருன்னா, வித்துட்டு இந்த காசை ஃபுல்லா ஒரு பையில போட்டு வச்சிருக்கிறார். கூட அழைத்து சென்ற அந்த குரங்கு என்ன செய்யறது, இவருடைய பணப்பையை தூக்கி கொண்டு அந்த கப்பலின் ஆக உச்சி பகுதி, இந்த பாய்மர கம்பம் இருக்கு, அதுலதான் அந்த கம்பத்துலதான் கொண்டு போய் இந்த பாய்மரத்தை கட்டுவாங்க. அந்த பாய்மர கம்பத்திற்கு மேல உச்சியில போய் உட்கார்ந்து கொண்டது. இந்த மனிதர் அந்த பையை தா என்று கேட்கிறார். அது என்ன செய்கிறதுன்னு சொன்னா, ஒரு தீனாரை எடுத்து கப்பலுக்குள்ளே போடுகிறது, இன்னொரு தீனாரை எடுத்து கடலில் போடுகிறது. இப்படி ஒன்ன தூக்கி இங்க போடுது, ஒன்ன தூக்கி அங்க போடுது. இப்படி ஒண்ணுனா போட்டு முடிச்சுட்டு கடைசியில இறங்கிருது. அப்போ இந்த ஹதீஸினுடைய கடைசியில என்ன நமக்கு புரிய வருதுன்னு சொன்னா, தண்ணியால வந்த காசு தண்ணியிலே போய் சேருது பாருங்க. கடல்ல தூக்கி போடப்பட்ட அந்த தீனார் எதை காட்டுகிறது? தண்ணீரால் சம்பாதிக்கப்பட்டது, மக்களை ஏமாற்றி மோசமான திட்டம் தீட்டி பெறப்பட்ட அந்த ஆதாயமானது தண்ணீருக்குள்ளேயே போகுது. இது முஸ்னத் அகமதுல 8916வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆதாயம் கருதி மக்களை ஏமாளிகளாக ஆக்கி சதித்திட்டம் செய்து ஒரு ஆதாயத்தை அடைந்தால் அதை ஒன்று இந்த உலகத்திலேயே இழப்பார்கள், அல்லது அதை இழக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் என்பதை நமக்கு இந்த வரலாறு மிக தெளிவாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, நாம் இதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்றான், வமக்கரு மக்ரன் வமக்கர்னா மக்ரன் வஹும் லா யஷ்குரூன் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம் அன்னா தம்மர்னாஹும் வகௌமஹும் அஜ்மஈன். அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்து சூரத்து நம்ல வருது. எந்த பகுதியில வருதுன்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் பகுதியில் இந்த வசனம் இடம்பெறுகிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில இந்த வசனம் வருகிறது. அல்லாஹ் சொல்றான் அந்த ஆயத்துல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தார் வமக்கரு, அவர்கள்
மக்ரன், அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். சதியை அவர்கள் செய்வதற்கு ஆலோசனை செய்தார்கள். மக்கர்னா மக்ரன், நாமும் திட்டமிட்டோம். அவர்கள் செய்த சதியை போல நாமும் திட்டமிட்டோம். நாம் திட்டமிட்டது அவர்களுக்கு தெரியாது. நாம் என்ன திட்டமிட்டோம் என்றால், அவர்கள் எந்த சதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த சதியை அவர்களுக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று நாம் திட்டமிட்டோம். அது அவங்களுக்கு தெரியல. கடைசியில அல்லாஹ் சொல்றான், நபியே ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், அவர்கள் செய்த சதியின் இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் பாருங்கள். அவங்க செஞ்ச சதியினுடைய இறுதி முடிவு என்ன ஆச்சு? அல்லாஹ் சொல்றான், அன்னா தம்மர்னாகும் வகௌமஹும் அஜ்மஈன், அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் நாம் இந்த மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு மிக பெரும் பேரிடியை அனுப்பினோம். பேரிடி ஒன்றை அனுப்பினோம். அந்த இடி விழுந்த மறு நிமிடமே அவர்கள் அனைவரும் மூர்ச்சையாகி கீழே சரிந்தார்கள். அவர்களை நாம் முட்ட முழுதாக அழித்து விட்டோம். இதுதான் நாம் அவர்களுக்காக செய்த சதி என்று எல்லாம் குறிப்பிட்டார். அவங்க சதி திட்டம் போட்டாங்க, ஆனா அவங்களுக்கு எதிரான திட்டத்தை நாம தீட்டினோம். கடைசியில ஒரு வகை இல்லாம போயிட்டான், பூண்டோடு அழிந்து போனார்கள் என்று எல்லாம் குறிப்பிடுகிறார். சாலிஹ் இஸ்லாமுடைய வரலாற்றை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. எனவே மோசமான திட்டத்தை ஒரு மனிதர், அவர் தனி மனிதராக இருந்தாலும் சரிதான், அவர் வேறு யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரிதான், யார் செய்தாலும் அவர்கள் செய்த அந்த தீவினைக்கான பதிலை அவர்கள் அடைந்தே தீர வேண்டும். தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இப்பொழுது நான் செய்திக்கு வருகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, எஸ்ஐஆருடைய தில்லுமுள்ளு சதிகள் எவ்வளவு மோசமான சதி திட்டத்தோடு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதுல எஸ்ஐஆர் ஃபார்ம் 93% விநியோகம் செய்யப்பட்டு விட்டது, அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுருச்சு என்கின்ற ஒரு தகவலை வெளியிலே பரப்புகிறார்கள். 93% கொடுத்தாச்சு. தோழர்களே, நான் பொய் சொல்லவில்லை, உண்மையிலேயே சொல்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து நான் ஊருக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில இறங்கி அங்கிருந்து எங்க ஊருக்கு ஆட்டோல போனேன். அந்த ஆட்டோக்காரரு ஒரு மாநகராட்சி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர்கிட்ட கேட்கிறேன், எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபுல் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. நான் பொய் சொல்லல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து நான் சத்தியம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன். அப்படின்னா என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், அது புல்லப் பண்ணி கொடுத்தா தாங்க அடுத்த தேர்தல ஓட்டு போட முடியும். அப்ப அவர் சொன்னார், இல்லையே இந்த ஓட்டர் ஐடி இருக்குது, அதை வச்சுதானே இவ்வளவு நாள் போட்டேன், நான் போட்ட முடியுங்களேன்னாரு. என்னங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க, நாடு முழுக்க அல்லோல கல்லோல போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றீங்க. இல்லையே, அப்படி ஏதாவது இருந்தா எங்க ஸ்டாண்ட்ல எங்கள்கிட்ட சொல்லிருப்பாங்களேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாண்ட்ல யாருக்கும் தெரியலன்னு அர்த்தம். ஸ்டாண்ட்ல எங்கள்கிட்ட சொல்லிருப்பாங்களே, யார்ட்டையும் சொல்லல, யாருமே சொல்லலையே. அருமையான தோழர்களே, ஒரு மாநகராட்சி பகுதியில் தினமும் மக்களோடு மக்களாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு இதை பற்றி தெரியவில்லை. அவர் கைக்கு போய் சேரல. அவர் கைக்கு மட்டும் போய் சேரலங்கிறது மட்டுமல்ல, எங்க ஸ்டாண்ட்ல இருக்கிற யாருமே எங்கள்கிட்ட சொல்லலையேன்னு சொன்னாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இது போய் சேர்ந்திருக்குங்கிறத நீங்க தயவு செய்து கவனிக்கணும். அப்ப ஆக மொத்தத்துல 93% நாங்க கொடுத்துட்டோம்னு பிரச்சாரம் பண்றாங்க. 93% எப்படி போச்சு? இது எல்லாத்தையும் போயிருச்சா? அருமையான தோழர்களே, நமக்கு கொடுத்த இந்த ஃபார்ம்ல ஒரு QR கோடு ஒண்ணு இருந்திருக்கும். ஒரு நபரிடத்தில் கொடுத்தால் அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அப்ப மேலதிகாரிகள் இருந்து நீங்க சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரஷர் தாழ முடியாமல் ஒவ்வொரு பிஎல்ஓவும் கொடுப்பதற்கு முன்பு ஸ்கேன் செய்ய வேண்டியதை ஏற்கனவே செஞ்சிடறாங்க. மொத்தமா வரும்படி செஞ்சுட்டு வந்துடுறது. இப்படி கொடுப்பதற்கு முன்பே செய்யப்பட்ட அந்த ஸ்கேன் காரணமாக அது 93% காட்டுது. ஆனா அது பொதுமக்கள் வரை போய் சேரவில்லை என்பதைத்தான் நம்ம இங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு, எவ்வளவு பெரிய சதி பாருங்க. மக்கள்கிட்ட போய் சேருவதற்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த சனிக்கிழமை நம்முடைய பள்ளிவாசல்ல வச்சு எஸ்ஐஆர் விழிப்புணர்வு முகாம் ஜமாத் உலமா சார்பா நடந்துச்சு. அதில் கலந்து கொண்டு போன சில சகோதரர்கள், அயனாவரம் பகுதியில சில சகோதரர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை
அங்க ஒரு முகாம் போட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில பேருடைய ஃபார்ம் அந்த SIR 2005 பதிவு பண்ணும்ல, அந்த 2005 தகவல் நெட்லயே இல்ல, இணையதளத்திலேயே இல்ல. தேடி தேடி பாக்குறாங்க, அது மட்டும் வரக்காணும். மத்ததெல்லாம் வருது, அது மட்டும் வரக்காணும். அதே போல திருவல்லிக்கேணி பகுதியிலையும் வரவில்லை என்கின்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். வரல. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு கஸ்டமர் கேர் நம்பருக்கு போன் போட்டு இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு எண்ணில் உள்ள அந்த SIR இது வரமாட்டேங்குது, 2005 ஃபைல் வரமாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, நீங்க யாரு, என்ன எங்க இருந்து பேசுறீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க முகாம் போட்டோம், இது பண்ணி கொடுத்தோம். அங்கிருந்து தகவலை சொல்வதற்கு முன்பு நீங்க எப்படி முகாம் போடலாம், நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு ஃபுல்லப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு அந்த சகோதரர்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு போன் பண்ணாங்க, இப்படி ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறது எதுவும் தப்பா, சட்ட ரீதியாக தப்பா என்று கேட்டார்கள். நமக்கு எங்க சட்டம் தெரியும். உடனே நான் ஒரு வக்கீலுக்கு 2-3 வக்கீல்களுக்கு போன் அடிச்சாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அதெல்லாம் தாராளமா படிக்க தெரியாதவங்களுக்கு, எழுத தெரியாதவங்களுக்கு ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறது என்ன தப்பு இருக்குது, படிச்சவங்களுக்கே அது தெரியலையே, அதனால அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு பிறகு நாம அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சோம். அப்ப அப்படின்னா முகாம் போட்டு திருத்தக்கூடாது அப்படிங்கிற ஒன்றை கஸ்டமர் கேர் உதவியாளர் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை பேச வைத்த அந்த சக்தி எது, அவங்களுக்கு என்ன நோக்கம், ஏன் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்றீங்க? அப்ப ஏதோ ஒரு தில்லுமுள்ளு உள்ள இருக்கிறது தெரியதானே செய்து. இதையும் நாம் இங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு வீடியோ ஒண்ணு இருக்குது, பிரபலமான ஒரு வீடியோ இது. என்ன அப்படின்னா, ஒரு பெண் BLO பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, எங்கள்கிட்ட ஆரம்பத்துல டெத்த ஃபுல்லா சிகப்பு இங்கால அடையாளப்படுத்த சொன்னாங்க, ஷிஃப்டட் வீடு மாறினவங்களை ஃபுல்லா நீல நிற இங்கால ப்ளூ இங்கால அடையாளப்படுத்த சொன்னாங்க. நாங்க அந்த மாதிரிதான் அடையாளப்படுத்திடுவாங்க. இறந்து போன வாக்காளர்களை ஃபுல்லா நாங்க சிகப்பு மையால அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம், வீடு மாறினவங்களை ஃபுல்லா நீல நிறத்தால அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு எங்க இருந்து எங்களுக்கு போன் பண்ணி, இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாத்தையும் ப்ளூ பெண்ணால என்ன செய்யுங்க, அடையாளப்படுத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரிய தொல்லையா இருக்குது, அப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னா எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்குது. நாம் இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுது? அருமையான தோழர்களே, அப்ப ஏதோ SIRங்கிற பேர்ல ஒரு மோசமான சதித்திட்டத்தை தான் அவர்கள் செயல்படுத்த நினைக்கிறார்கள் நமக்கு புரிய வருது. அந்த அடிப்படையில் தானே பீகாருடைய தேர்தலுடைய தலைவிதியே நேரம் மாறுது. ஏற்கனவே முன்னால UPல நடந்த தேர்தலையும் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலைத்தான் நம்ம அங்க பார்த்தோம். எனவே மோசமான ஒரு திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களையும் அபகரிப்பதற்கும் தீர்வதற்கும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் மிக மோசமாக சல்லித்தனமாக இப்படிப்பட்ட சதியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத தவிர வேற எந்த குற்றச்சாட்டையும் நம்மால் வைக்க முடியவில்லை. உண்மையான தோழர்கள், இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா வாக்காளர்களையும் இணைக்கணும், தப்பான எல்லா வாக்காளர்களையும் என்ன செஞ்சிடணும், வெளியில அனுப்பிடணும் அப்படிங்கறதா நோக்கமாக இருந்தால் வெளிப்படையாக செய்யணுமா இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை ஃபார்ம் திரும்ப வந்துச்சு அப்படிங்கறத வெளியில சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல முடியாதா? டிஜிட்டல் உலகத்துக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு பெருமை பேசுறாங்கல்ல அரசாங்கம், நாங்க எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். ஒரு கீரை விற்கக்கூடிய ஒரு மூதாட்டி கூட அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்கேன் வச்சிருக்கிறாங்க, நாங்க டிஜிட்டல் கிராமம் வரைக்கும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அந்த டிஜிட்டலை ஏன் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஏன் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபார்ம் கொடுத்தீங்க, எத்தனை ஃபார்ம் திரும்ப வந்துச்சு, எத்தனை ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சு சொல்லலாம்ல? நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு நேர்மையான எண்ணம் மனசுக்குள்ள இருந்தா செய்யலாமா, செய்ய முடியாதா? கொரோனா நேரத்துல என்ன பண்ணீங்க? இதாச்சும் தமிழ்நாடு மட்டும்தான். கொரோனா நேரத்துல இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு எத்தனை கொரோனா பேஷண்ட் போய் என்ன செய்யறாங்க, அட்மிட் ஆகிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போறாங்க, இந்தியா முழுக்க நினைச்சு உங்களால சொல்ல முடியுச்சுல்ல? ஏன் ஒரு தமிழ்நாட்டு அளவில் உங்களால சொல்ல முடியாதா? இன்னைக்கு எத்தனை ஃபார்ம் கொடுத்தீங்க, எத்தனை ஃபார்ம் திரும்ப வந்துச்சுன்னு சொல்ல முடியாதா உங்களால? அப்படின்னா இதை நீங்க மறக்கிறீங்கன்னா ஏதோ உங்களுக்குள்ள ஒரு மோசமான திட்டம் இருக்குன்னு தெரியதானே செய்து. உங்களுடைய மூளையில ஒரு பெரிய சாக்கடை, ஒரு பெரிய கழிவு இருக்குன்னு தெரியுது எங்களுக்கு. அருமையான தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இந்த தேர்தல் ஆணையம் செய்திருப்பதிலிருந்து நமக்கு மிகப்பெரிய சதி நம்ம வெட்ட வெளிச்சம் ஆவதை பார்க்கிறோம்.
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, சதித்திட்டம் நடக்கிறது. ஆனால் சதித்திட்டத்தில் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அது ஒண்ணு. இரண்டாவது, நாம் காக்கக்கூடிய பொறுமை என்பது அதுவும் ஒரு வகையில் நமக்கான வெற்றியை கொண்டு வந்து நிச்சயமாக தரும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக 11 சகோதரர்களும் சதித்திட்டம் தீட்டினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன புள்ள, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா 11 பேர் அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பிள்ளைகள் 11 பேர் சேர்ந்து யூசுஃபே உனக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார்னு தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனா அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்த பொறுமை என்பது அவர்களை அந்த சதிகளிலிருந்தெல்லாம் மீட்டி கடைசியில மேல ஒய்யார இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று வரலாறு சொல்கிறது. அருமையான தோழர்களே, எனவே நாம் அப்படிப்பட்ட வரலாறுகளை மனதில் வைத்துக் கொண்டு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சதியை முறியடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திரும்பவும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். யாராவது தயவு செய்து இன்னும் கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. கொடுக்காம வச்சிருக்காதீங்க. சில பேர் இப்படி பேசுவதாக கேள்விப்படுகிறோம். நான் ஏன் கொடுக்கணும்? நான் 15 வருஷம் 50 வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன், இவன் கேட்டா நான் கொடுத்துருவேனா அப்படின்னு சில பேர் விவரம் புரியாமல் எல்லாம் தைரியமாக துணிச்சலாக பேசுவதாக கேள்விப்படுகிறோம். தயவு செய்து அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அவங்களால முடியாட்டி தயவு செய்து அந்த ஃபார்மை வாங்கி நீங்களாவது ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒரு மோசமான எல்லையை நோக்கி போவதாக நம்மால் ஊகிக்க முடிகிறது. வல்ல ரஹ்மான் இப்படிப்பட்ட சதிகளில் இருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. இந்த சதியின் மூலமாக எந்த ஆதாயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுடைய அந்த சதி திட்டத்தில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய முட்டுக்கட்டையை போட்டு அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.